அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு மே 23ஆம் தேதி, கிட்டத்தட்ட வெள்ளிக்கிழமை ஆகிவிட்டது. இருமுறை நோபல் பரிசு பெற்ற இயற்பியலாளர் ஜான் பார்டின், அமெரிக்க இயற்பியலாளரும் இயற்பியலுக்காக 2 முறை நோபல் பரிசு பெற்ற ஒரே அறிவியலாளருமான ஜான் பார்டின் பிறந்த தினம் என்று அமெரிக்காவின் விஸ்கான்சின் மாநிலம் மேடிசன் நகரில் 1908ஆம் ஆண்டு வங்கப்பிரிவினை 1905, 1907 சூரத்து பிளவு, அதுக்கப்புறம் அந்த சூரத்து பிளவு நடந்த ஒரு வருஷம் கழித்து அவர் பிறக்கிறாரு. பள்ளியில் படிக்கும் காலத்திலேயே தாய் மரணம் அடைகிறார். மேடிசன் சென்ட்ரல் பள்ளியில் பட்டப்படிப்பை முடித்தார். மேடிசன் பல்கலைக்கழகத்தில் 1923 மேடிசன் பல்கலைக்கழகத்தில் 1923 பொறியியல் பயின்றார். விருப்ப பாடங்களான இயற்பியல், கணிதத்தில் முதுகலை ஆராய்ச்சி படிப்பையும் முடித்தார். 1928 எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங்கில் PS பட்டமும் 1929 MS பட்டமும் பெற்றார். பிட்ஸ்பர்க் கல்ப் ஆராய்ச்சி பரிசோதனை கூடத்தில் 4 ஆண்டுகள் புவி இயற்பியலாளராக பணிபுரிந்தார். காந்த ஈர்ப்பு விசை மேம்பாட்டு முறை குறித்த ஆய்வில் ஈடுபட்டார். அதில் ஆர்வம் குறைந்ததால் திடநிலை இயற்பியலில் கவனத்தை திருப்பினார். அது பற்றி ஆய்வு கட்டுரை எழுதினார். ஆராய்ச்சியை முடிக்கும் முன்பே 1935 ஹார்வர்டு பல்கலைக்கழகத்தில் ஜூனியர் ஃபெல்லோவாக நியமிக்கப்பட்டார். நோபல் பரிசு பெற்ற இயற்பியலாளர்களுடன் அங்கு 3 ஆண்டுகள் பணிபுரிந்தார். உலோகங்களில் பிணைப்பு, மின்கடத்தல், அணுக்கருக்களின் அடர்த்தி குறித்து ஆராய்ந்தார். கணிதம், இயற்பியலில் 1936 முனைவர் பட்டம் பெற்றார். பெல் ஆய்வு கூடத்தில் 1945 புகழ்பெற்ற இயற்பியலாளர் குழுவுடன் பணிபுரிந்தார். இந்த குழு குறைக்கடத்தி, அதாவது செமிகண்டக்டர்னு சொல்கிறாங்கல்ல, குறைக்கடத்தியான டிரான்சிஸ்டரை கண்டுபிடித்தது. இதற்காக 1956 வில்லியம் ஷாக்லி, வால்டர் பிராட்டன் ஆகியோருடன் இணைந்து நோபல் பரிசு பெற்றார். இன்றைய கணினிகள், அலைபேசிகள் முதல் எண்ணற்ற கருவிகள் அனைத்துமே டிரான்சிஸ்டரால் பின்னி பிணைக்கப்பட்ட மின்சுற்றுகளால் ஆனவையே. நோபல் பரிசு பெறும் விழாவுக்கு தனது ஒரு மகனை மட்டும் அழைத்து சென்றார். இவ்வளவு முக்கியமான விழாவுக்கு ஏன் அனைவரையும் அழைத்து வரவில்லை என்றார் ஸ்வீடன் மன்னர். அதற்கு இவர் 2வது முறை நோபல் பரிசு வாங்க வருவேன், அப்பொழுது எல்லோரையும் அழைத்து வருவேன் என்றார் மிகுந்த மகிழ்ச்சியுடன். இயற்பியலில் தொடர்ந்து பல ஆண்டுகள் ஆய்வுகளை மேற்கொண்டார். லியோன் என் கூப்பர் மற்றும் ஜான் ராபர்ட் ஸ்ரீபர் ஆகியோருடன் இணைந்து